நல்ல சுட சுட தேங்காய் பால் தோசை, அப்புறம் வந்து நல்ல ரெடி சாம்பார். பாம்பம் போய் கொண்டு கட்ட முடியாது. பிடிசா காணையில பிடிசா சர்டிபிகேட்டையும் எடுத்துக்கொண்டா. தேசிய பயிலுனர் மற்றும் கைத்தொழில் பயிற்சி அதிகார சபை போட்டு காட்டுறேன். உங்களுக்கு யோசிக்காதீங்க. அப்போ பாருங்க, இது வந்து நியூ டிஸ்கிரிப்டாடி நான் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களோ, இந்த பார்த்தீங்களா எப்படி சூப்பராக இருக்கான்னு சொல்லி. இந்த மழை பொழுதுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு சூப்பரான சாப்பாடு தான் இன்றைக்கி நான் வந்து எங்களோட நிற்கிற குட்டீஸுக்கு வந்து சமைச்சு கொடுக்குற மதிய டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் பால் தோசை, அப்புறம் வந்து அப்படியே நல்ல ஒரு சூப்பரான இடி சாம்பார். ஓகே, இது வந்து இன்றைக்கி ஆக்சுவலி நான் வந்து நாளைக்கு சமையல் செய்யலை, ஸோ குலசாதம் செய்வோம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது ஆக்சுவலி சொல்லிச்சது இல்லை அத்தை நாங்கள் இன்றைக்கி ஒரு ரொட்டி சுடுவோமோன்னு சொல்லி கேட்டார். நாங்கள் ரொட்டி அப்புறம் அப்படியே ரொட்டி திரும்ப பால் தோசையாக மாறிடுது. அப்போ இதையும் சொன்னான்னு சொன்னால், ஸோ இதுவும் வந்து அத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லிட்டு நல்ல சுட சுட தேங்காய் பால் தோசை, அப்புறம் வந்து நல்ல ரெடி சாம்பார். குட்டி சில விருப்பத்துக்கு ஏற்ப இன்றைக்கு இந்த மழைக்கு நல்ல ஒரு சூப்பரான சாப்பாடு. சாப்பாடு கேரம் தானே பிடிக்கும். உன்னை பச்சை மிளகாய் சாப்பிட்டனே இல்லை சாப்பாடோடைய. அப்போ கொஞ்சம் முன்னுக்கு கேரமாக போட்டுக்கிறார். எனக்கு பொழுதுபோக்குக்காக எப்படி இருக்கு கணசரிங்க சாப்பாடு சூப்பரா இருக்கு. இன்னைக்கு அம்மாவும் புட்டுன்னு சொல்லாம இருக்காருண்ணா. அப்ப சொன்ன அஸ்டினுக்கு வந்து புட்டு வரவே பிடிக்காது, இன்னைக்கு என்ன சமைக்கிறோமோ அதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு. அப்ப நல்லா இருக்கு அஸ்டின், நல்லா இருக்குண்ணா. அதுக்கு முன்னாடி ஒரு காட்சியை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் சாப்பிடுங்க, நாங்கள் இப்போ மழைக்கு ஜோடி மயில் எப்படி அழகாக நனைஞ்சு வந்துருக்குன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த மழை நேரத்தில் நனையும் மயில். அஸ்வின் கண்ணால பாருங்க, கண்ணீர் ஊத்துங்க. பசங்க வந்து கேரட் சாரமா சாப்பிடுறாங்க. ஸோ வெல்கம் டு ஜெரி பிளாக். நான் உங்கள் சார் நேரம் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறேன்னு. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேரம் வந்து 4 மணி ஆயிடுச்சுது. ஆனாலும் இன்றைக்கி சரியான மழையாக இருக்குது. ஸோ அதனாடி வந்து பார்த்தோம் 6 மணி பொழுது மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெடியாக நிற்கிறேன்னு உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கு. எங்கே போகிறேன் எதற்காண்டெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைய தினமும் நவம்பர் 21 யாரெல்லாம் பிறந்தநாள் எதிர்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு இனிய பிறந்த தின நல்வாழ்த்துக்கள். எப்பொழுதும் சுபபல ஆரோக்கியத்தோட
சமாதானமாக சந்தோஷமாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பர்த்டே விஷ் பண்ணோன்னே நீங்கள் சடன்லி அவங்களுக்கு ஒரு கேள்வி புறப்பட்டிருக்க எனக்கு தெரியும். என்னென்னு சொன்னால் நேற்று உங்களோட மச்சாலோட பர்த்டே ஷேர் பேர் நீங்கள் விஷ் பண்ணல உங்களுடைய காணொலியை காணையிலன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்குரிய மெயின் ரீசன் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து உண்மைக்குமே இந்த பர்த்டே விஷ் பண்ணுறது வந்து ஒரு மனதார சந்தோஷப்பட்டு வாழ்த்தி தான் நான் விஷ் பண்ணுறேன் நான் டெய்லி. ஸோ என்னுடைய மனசில் வந்து ஒரு சில வேளை ஒரு சஞ்சலங்கள் கொஞ்சம் கவலை அப்புறம் வந்து சரியான பிஸி அந்த மாதிரி என்று சொன்னால் நான் வந்து காணொலியும் போட மாட்டேன், இந்த மாதிரி வாழ்த்தவும் மாட்டேன். ஸோ அப்போ நேற்று நான் காணொலி போடாக்கி இது ஒரு மெயின் ரீசனாக இருக்குமென்றதை நீங்கள் எடுத்துக்கொள்ளாமன்றதை சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் வந்து நான் வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே போக நான் ரெடியாக நிற்கிறேன்னு சொன்னால் எங்களோட தங்கச்சி, அதாவது வந்து உண்டை விட்ட தங்கச்சி அம்மாவோட தங்கச்சியோட மகள் அவங்கள்ட்ட மிதுஷா. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு காணொலி போட்டிருந்தேன். அதாவது வந்து என்னுடைய சட்டையில் வந்து அது வந்து கொஞ்சம் மோல்டேஷன் வேலை தான் கொண்டு போயிட்டு தச்சுட்டேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தங்காட்ட வந்து ஒரு 2 செலிப்ரேஷனை வந்து நான் இன்னும் ஒரு 2 days 3 daysல வந்து என்ஜாய் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனாடி வந்து நான் அவங்கள்ட்டே கொடுத்துருந்தேன் வந்து இப்போ வசந்த காணொலியை தொடர்ச்சியாக போச்சுன்ற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வசந்த் வந்து சரியான பிஸி. அப்போ அதனாடி இந்த இடைக்கு நான் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அப்போ அதனால நான் அங்கே போகல. ஃபஸ்ட்டு வந்து நான் வசந்துட்டு தான் ஒரு சிலிம் மாடல் கவுண்டர் வேண்டு சொல்லி அதாவது சிடிஎன் மோனாக்கு நான் தந்தான அந்த சட்டை துணியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரியே நல்ல ஒரு சூப்பரான கவுன் வந்து வசந்த் தச்சு தந்திருக்கு. ஸோ அப்போ எனக்கு அது பிடிச்சிருக்குது. இப்போ வந்து வசந்த் சரியான பிஸியாக இருக்கிற நாடி நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் வசந்துட்டே போகல. அதே மாதிரி பிரேகியன் நான் பிஸியாக இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் பிரேகியன் நாட்டையும் வந்து நான் நிறைய காலமாக போகையில அடுத்த ஒரு தடவை ஏன்னா கூடுதலாக நான் வந்து தச்சு போடுறேன் சட்டையிலன்னு சொன்னோம். எங்களை சந்திக்க வர சப்ஸ்கிரைபர் வந்து அந்த சட்டையிலலாம் நம்மளுக்கு கிஃப்டாக போனேன். இப்போ கூட நான் கொடுத்த சட்டை துணிகள் கூட அப்படித்தான் அந்த சிடிஎன் மோனாக்கு தந்த மேம் அவங்க தந்த துணியெலாம் நான் வந்து சட்டை 2 ஃபங்க்ஷனுக்காக தைக்க கொடுத்துருந்தேன். இப்போ வந்து என்னோட தங்கச்சிகிட்ட தான் கொடுத்துருந்தேன். ஸோ அவங்கள்ட்ட வந்து நான் ஆல்டேஷன் வேலை அதெல்லாம் செஞ்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமாக வந்து 2 நல்ல மாடல் சட்டையெல்லாம் தைக்க கொடுத்துருக்கேன். பாப்பம் எப்படி தச்சிருக்கான்னு சொல்லி எனக்கு இன்றைக்கு தேவை இந்த 2 சட்டையம்னு சொல்ல அதெல்லாம் பிரச்சனையில நான் தச்சிருவேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அங்கே தான் போக நிற்கிறேன். கொஞ்சம் முன்னாடி கோல் வந்துட்டு போய் பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரியே தச்சிருக்கிறாவோ அப்புறம் வந்து தையல் இல்லாமல் இப்படி இருக்கு சூப்பராக இருக்கும் எனக்கு போடலாம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பார்ப்போம். இப்போ இதுலையே நான் வந்து சொன்ன அவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்குது. அப்போ அங்கே போயிட்டு தங்கச்சியோடைய கலந்துரையாடிட்டு அதுக்கப்புறமா வந்து என்னுடைய சட்டைகளையும் வந்து பார்த்து கொள்ளலாம் அண்ட் வந்து நான் போட்டெல்லாம் உங்களுக்கு காட்டுவேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா அந்த கோல்டு வருது அதை நான் என்னென்ன நானே கதைக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் எல்லாம் கேட்க வேணாம். நாங்கள் போயிட்டு மீதியான விஷயங்களை பார்ப்போம். கொஞ்சம் மழை வெளிச்சிருக்குது பாருங்கோ. இருந்தாலும் பாப்பம் போய் கொண்டிருக்கேன். என்ன கட்ட முடியாது அவ்வளோ என்ன சொன்னால் நான் எனக்கு ஆர்வமாக இருக்குது சட்டை எப்படி தச்சிருக்கிறோமோன்னு தெரியாமல். நீங்கள் ஒருத்தர் மேலே வேண்டாம். இப்போ நாங்கள் வந்துட்டோமா வந்து தங்கச்சியில் விடுவாங்க பக்கத்தில் எங்கள் தங்கச்சினோடுக்கு அங்கே பக்கத்தில் தான் அப்படியே எங்கள் தம்பிக்குட்டி எங்களுக்கு சந்திச்சுட்டு போவோம்னு பார்த்தா எனக்கு சொன்னவன் தானும் வந்து கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நான் வசந்தம் சரியான பிஸி தையல் அதாவது ப்ளவுஸ்களுக்கெல்லாம் வந்து புக்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டு அப்போ போயிட்டு அவங்களோடக்கு காணையில் ஏன்ச்சுன்னா வழியில் செருப்பை காணையில் பைக்கை காணையில் அப்போ அவங்க வந்து போயிட்டாங்க. பிரச்சனை இல்லை. அதான் வந்து பாருங்க ஏங்கும்பாண்ட தண்ணி போத்தல் எங்கே இருக்குன்னு சொல்லி மக்களை இதை நான் இப்போ கலவத்து கொண்டு போட்டேன் சாட்சியான அப்போ அது வேணாம் இப்படி வைப்போம். வரும்போது நான் வந்து இதை ஒட்டிக்கு உள்ளு பார்ப்பேன். எனக்கு டைம் இல்லை. ஸோ அப்போ நான் போயிட்டு வந்து வைப்பேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ தங்கச்சிகிட்ட வந்துட்டேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் கதவு பூட்டி இருக்குது. ஆனால் எனக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சொன்னவா சட்டையெல்லாம் தச்சு முடிச்சுட்டேன் வாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ பூட்டியிருந்தாலும் மேபி நிற்கிறவனா நிற்கிறேன்னு சரி அதுக்கு கூப்பிட்டு பார்ப்போம். மழை பெய்யுதான கதவு பூட்டி இருக்குது. மிதுசா நாக்குல காணையில் மிதுசா பார்த்தீங்க நிற்கிறா. ஓகே ஓகே வாங்க. என்ன மாதிரி சொன்னது கம்மி எல்லாம் தச்சாச்சோ? எல்லாம் தச்சு எடுத்தாச்சு. ஆனால் நம்ம விரைக்க மழையை கூட்டிட்டு வரல சரியோ விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க தான் எங்கள் தங்கச்சி மிதுசா. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஓல்டேஷன் வேலை அதை செய்தேன்னா அப்பேக்க வந்து அதை காணொலியாக காட்சிப்படுத்தலை. ஆனால் இப்போ வந்து காட்சிப்படுத்தேன்னு சொன்னால் ஸ்பெஷலாக வந்து ஒரு சில விஷயங்களை வந்து எங்களை பற்றி சொல்லணும் என்றதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க ஹிந்து தான். அப்போ இன்றைக்கி வந்து ஃப்ரைடே
அப்போ வடிவா மூலிகை நல்ல கலாசா நல்ல மங்களகரமாக இருக்கிறா. ஸோ பார்த்தாலே தெரியும். ஸோ ஸ்பெஷலி வந்து இவங்களுக்கு வந்து நியூ கப்பல்ஸ் சரிதானே. ஸோ என் அம்மாண்ட விட நான் பக்கத்தில் அதுக்கு அடுத்ததாக வந்து நியூ கப்பல்ஸ் வந்து வெட்டிங் பண்ணி கிட்டத்தட்ட பண்ணிக்கிறேன். அதை வந்து மாசி மாதம் வந்தால் தான் ஒரு வருஷமா. அது ஹஸ்பண்டும் வந்து கட்டார் போயிட்டு வந்துட்டேன் என்ன தம்பியும். ஸோ அப்போ தாங்க வந்து இங்கே தான் வந்து நிற்கிறா. இப்போ ஒரு அழகான ஒரு வீடு ஒன்று அமைச்சு இருக்கிறேன். நான் இங்கே தான் வந்து தையல் செய்கிறது என்ன தையல் கடையானோன்னு மாதிரி போட இப்போதைக்கு மென்சுனா இப்போ கட்டியே புதுசு தானே. அதுக்கப்புறமா வந்து தங்க ஏற்கனவே தையல் அதில் ஞாபகம் இப்போ வீட்டிலேயே தைச்சிட்டு இருக்கிறா. தைக்கிறா வீட்டில் தான் இப்போ தைக்கிறா. அப்போ தான் காட்டு நாங்கள் இப்போ கேட்போம் ஏன்னா நான் வந்து இப்போ என்ன சொல்கிறது இப்போ 2-3 நல்ல மாடல் கவுன் ஏற்கனவே வந்து அது ஓல்டேஷன் வேலை தான் செய்தேன். நான் ஃபஸ்ட்டு வந்து யார்கிட்ட தையல் பழகின என்ன மாதிரி எனக்குன்னு சொன்னால் இப்போ தையல் பழகினது உலகத்தில் நான் சிலோட அணுகுட்டை எல்லாம் வந்து பார்த்தா லேடிஸ் மோட்டர் பைக் எல்லாம் லைனில் நிற்கும். அப்போ நிற்கிற அணுகுட்டை நான் நிற்கிறேன் சொல்லணும் அவங்க சூப்பர் இப்படிலாம் தையல் பழகி இன்றைக்கு என்ன கஸ்டமர் எல்லாம் வந்து க்யூவில் நிற்கிறாளா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஒரு கனவு மாதிரி இருக்குது யார்கிட்ட பழகி என்ன இந்த கட்டம். ஆனால் பழகையில போடுறேன் கொஞ்ச நாளைக்குள்ள என்னென்ன இப்போ எங்களுக்கு ஒரு தொழில இப்போ செய்யணும் விரும்பா அதை வந்து நான் விருப்பப்படணும் அவ நான் புவியன் நட்டுங்கொண்டா முதல் கடையில கொஞ்சம் நான் நின்று நான் பிறகு திருப்பி எங்க அண்டி உராளோட நின்று நான் அதான் எனக்கு ஒரு இடமா நிறைய கோலமாண்டு தையல் பழைய அப்படின்ற மாதிரி தெரியல. அப்போ பிறகு அம்மாட்ட தான் பெரும்பளை நான் வெட்டி தைக்கிற சகலம் நன்றி வந்து அப்படித்தான் எங்களுக்கு சின்ன வயசுலோட அண்டி சட்டை தச்சுதான் நாங்க போட்டுருக்கோம். இப்போ ஒரு சட்டையை நான் ஃபுல்லா விட்டுட்டு அதை வச்சு இன்னொரு சட்டையை வெட்டிட்டு அப்படியே அதை தான் தைக்க பழகினேன் ஃபர்ஸ்ட். இதே சொல்லி தந்தது அம்மா தான் சொன்னவா. அப்ப சாரு தந்தவா இதை நீ அவுட்டு தைச்சுப்பார் உனக்கு சரி வந்தா அப்புறம் நான் புதுசா தைக்க. அப்ப அம்மா புதுசா தைச்ச அப்ப அம்மாண்ட தான் ஒரு 5-6 பிளவுஸ் தைச்சேன் நான். நான் வந்து இப்ப எல்லா உடுப்போலக்கே எனக்கு பிடிச்ச வந்து சாரி பிளவுஸ் தான் நான் அந்த விரும்பி தைக்கிறது உண்டு. லேடிஸுக்கும் விரும்பி தைக்கிறது விருப்பமான சாரி பிளவுஸ். அப்ப இப்ப லேடிஸுடைய எல்லா வகையான உடுப்பும் தைக்கணும். இப்ப இந்த போட்டோ இப்படி காட்டி இதை போல பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா அதை போல நானும் இப்போ ஒரு சட்டையை காட்டி அப்படித்தான் கொடுத்துட்டு போனேன். முதல்ல சட்டையும் பார்ப்போம் நான் சொன்ன அமைப்பு மாதிரியும் இருக்குதோ அதே மாதிரி போட்டும் பார்ப்போம் எனக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்போ தையலாள சர்டிஃபிகேட் எல்லாம் பண்ணி போயிடுச்சு அப்படிலாம் இருக்கும் இல்லை. அது வந்து இப்ப நான் ஏர் எடுத்தனாலே அந்த ஏஜிஎஸ்ல பழகிச்சு. அப்ப அங்க நான் போய் கேட்டேன் இப்ப சர்டிஃபிகேட்டுக்காண்டி நான் வந்து படிக்கட்டும்னு சொல்லி வேணாண்டு ஏன் ஏன்னு சொன்னா வேலையை போகலாம் தையல பழகுறீங்களே. அப்ப நான் நைட் ஆஃபீஸ் இருக்குதானே அவையோட எக்ஸாம் ஒன்று சும்மா நோம்பல படிக்காம எழுதி அதுல இருந்து சர்டிஃபிகேட் தந்துடும். இப்ப கடை நடத்துறதுக்கு ஒரு அனுமதி வேணும். அப்ப சர்டிஃபிகேட்டும் இருக்கு பாப்போம் இருக்கா நாங்களும் என்ன சொன்னாவா இப்ப சொல்லிட்டேன் கஸ்டமர் எல்லாம் கியூல நிக்கிறது. அப்புறம் வந்து ஸ்பெஷலா லேடிஸுக்கு ஸ்பெஷலே வந்து சாரி பிளவுஸ். அப்ப அப்படி எல்லாம் ஒரு தையல் கரெக்டா உண்மையா ஒரு அங்கீகாரம் பெற்று இருக்கிறாங்க. நான் ஒரு கண்டியை தான் பார்ப்போம். பாத்தீங்களா தாங்க சர்டிபிகேட்டையும் எடுத்துக்கொண்டா தேசிய பயிலுனர் மற்றும் கைத்தொழில் பயிற்சி அதிகார சபை. ஓகே அப்போ சர்டிஃபிகேட்டும் எடுத்துருக்காங்க. அது எத்தனை அமௌண்ட் எடுத்து கிடக்குது 2020 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம் ஓகே. அப்போ பார்த்தீங்களா இப்போ நாங்கள் வெறும் கதை மட்டும் இல்லாமல் காரியமாக சாட்சியோட வந்து தங்களோட சர்டிஃபிகேட் அதாவது அங்கீகாரம் பெற்று தான் நாங்கள் அவன் தைக்கிறா. உண்மைக்குமே வந்து அப்போ இப்போ லெஹிங்காவிலேருந்து எல்லாம் லேடிஸுந்து எல்லாம் வகை அத்துப்படி ஓகேண்ணே. அப்போ பார்த்தீங்களா நான் வந்து இப்போ கொடுத்துருக்கேன். அப்போ அது தவிர்த்து இப்போ தங்காவது சொல்லப்போனால் ஓகே இப்போ தையலில் வந்து நான் சொல்லிட்டேன். அதாவது வந்து லேடிஸுண்டு எல்லா வகையான ட்ரெஸ்ஸும் தைப்பான்னு சொல்லிட்டு ஸ்பெஷலி வந்து ப்ளவுஸு நான் சாரி ப்ளவுஸ் எல்லாம் குறையும் நாங்கள்லாம் நீங்கள் வர்ற முறையெல்லாம் 10-20 எல்லாருமே தச்சு கொண்டு போகிறது. அது வந்து பெரிய பெரிய கடையில் இருந்தால் தான் அப்போ இப்படியான வரைக்கும் சில தெரிகிறேன். அதாவது வந்து உள்ளுக்கே வந்து இப்படி இருக்கிறாமன்ட்டு சொல்லிட்டு ஆனால் பொறினோடர்ஸ் தச்சு கொடுக்குமே இல்லை ஓடர்ஸ் வந்து இப்போ தைச்சு கொடுக்குறது. அப்போ தங்காடே மகன் தைக்கலாம். இன்னும் ஒன்று ஸ்பெஷலாக என்ன சொல்லணும்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அது வந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ காலம் எங்கள்கிட்ட ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மாதம் ஆயிட்டு அவங்கள்ட யூடியூப் சேனல் அதாவது வந்து பேர் வந்து SSM Vlog. ஏன்னா அப்போ அந்த SSM Vlog விரிவாக்கத்தை எனக்கு சொல்லுங்க. எனக்கும் இவங்கள்ட ஹஸ்பண்டுக்கு வந்து சிந்து ஷோடா எனக்கு தெரிஞ்சால ஓகே சிந்து எம் வந்து மிருசா இடையில என்ன வயசு வருது அது வந்து இப்போ செல்வநாயகம் அப்பாண்டவே ஹஸ்பண்ட் வயசு இல்லையே நாங்கள் மிருசா
அப்படி அப்போ ஃபர்ஸ்ட் அப்பானது எனக்கும் என்ன ஒரு லக்கி தெரியுமா, நான் செல்வராசா சாந்தின்னு இருந்தேன், அது மாதிரி சுபாஸ்கரன் வந்தனாடி எனக்கு மினிசல் வந்து SSNே வந்துருக்கு. ஸோ அப்போ உண்மைக்கு வந்து தங்கம் வந்து SSM விளாக்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. தங்கா வந்து ஸ்டார்ட் பண்ணி 6 மாதம். அப்போ நீங்களும் வந்து அவங்களோட சேனலில் பார்க்குறீங்க. அந்த 6 மாதம் ஆயினாலும் தங்கா கிட்டத்தட்ட சப்ஸ்கிரைபர் ஒரு 500க்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா இப்போ தங்கச்சி அதான் வந்து தாரகா STK விளாக் அவன் வந்து சேனல் வச்சுருந்து இப்போ 3000 சப்ஸ்கிரைபர்லாம் வந்து. அப்போ நாங்கள் வந்து அதில் கொஞ்சம் பேர் ஃபேமிலி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்க முறையில் தெரிஞ்சிருக்குது ஆட்களுக்கு. அப்போ ரெண்டிங்கா போய்க்குள்ள ஓகே தாரகாட சிஸ்டர்ஸ் வேலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெரியும். அப்போ இவங்களை கூட இவங்க நல்ல வீடியோக்கு போடுறாங்க, நல்ல ஒரு திறமையானார் பார்த்தீங்கன்னு சொன்னால் தையலை தாண்டி ஆள்கிட்ட டாக்டர் இருக்கலாம். என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க நினைக்கலாம். என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நர்சிங் கோர்ஸ் என்ன அப்ப வந்து சொல்லுங்க கம்ப்ளீட் பண்ணல. அந்த வேலை செஞ்ச அனுபவம் வேலை செய்த அனுபவம் இருக்குது. மற்றது வந்து பொதுவாகவே 4ஆம் நம்பர் கார்டு ஒரு சுயநலமெண்ட் இல்லை. அதே மாதிரி வந்து என்ன செய்வாங்க வீட்டில் கூட ஒரு முதலுதவி என்று சொல்லியிருக்க அதெல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்குந்தாங்க. இப்போ தங்காம வந்து நேர்சிங் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாட்டாலும் பேசிக்கா அதெல்லாம் தெரியும். ஆனால் கம்ப்ளீட் பண்ணாடி சர்டிஃபிகேட் இல்லை. அது வெட்டிங் பண்ணாடி இடையில வந்து வெட்டிங் பண்ண நாடி அது இல்லை. ஆனால் அதையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணலாம். என்ன அது வந்து குறையில இருக்குது. அப்போ இந்த மாதிரியான திறமை எல்லாம் இருக்குது. இப்போ வீட்டில் நான் நிற்கிறேன் தச்சில வேறு நேக்குட்டி காட்டிச்சேன்னு சொன்னால் உடனே எனக்கு முதலுதவி செய்து விடுவா சரியோ. அப்போ தாங்க வந்து தையல் மட்டும் இல்லை, அவளுக்கு வந்து சாதாரணமாக மிட்வைஃபுக்குரிய அந்த வந்து நர்சிங் கோர்ஸ் படிச்சிருக்கனாடி இந்த மாதிரியான இருக்குது. ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறா. என்னத்துக்கு கொண்டு சொன்னால் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரியான அந்த ஒரு வேலைக்கு இது வந்து பார்ட் டைம். ஆனால் வந்து இதே அவங்களோட ஒரு மெயின் ஜாப்பாக அமைதுன்னு சொன்னால் பெண்களுக்கு வந்து கைத்தொழில் வெரி இம்பார்ட்டன்ட். அதுலேயும் வந்து தையல் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து தையல் வந்து எப்போவுமே ரெண்டிங் ஆனதான். அது வந்து ரெண்டிங் இல்லைன்னு சொல்லல. அதை என்னென்னு சொன்னால் தையல் ஆடைகள் இப்போ இவ்வளவுதான் மாடல் கவுனும் மாடல் ட்ரெஸ்ஸை வந்தாலும் ஒரு சாரி எடுத்துகிட்டா நாங்கள் வந்து தைக்கத்தான் நாங்கள் ப்ளவுஸுக்கு. அப்போ அதே மாதிரி வந்து இப்போ எல்லா தாங்க சொல்லியிருக்கேன் எல்லா வகையான ட்ரெஸ் தைப்பேன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க SSM விளாக் சேனலில் போயிட்டு பார்த்தா நீங்கள் வந்து கவுனெல்லாம் தைச்சி போட்டிருக்கீங்க. நான் சட்டை நான் பார்த்துருக்கேன். நான் தைத்தாலும் அவனுக்கு இந்த துணியில் அப்படின்னு சொல்லிட்டு தங்கா போட்டிருக்கிறான். நான் எதையும் பல பேருக்கு தெரியலன்னு சொன்னால் அவங்க வீடியோ இன்னும் வந்து நிறைய பேருக்கு போச்சேராத முறையில் தான் அது வந்து தெரியலை. ஆனால் நானே 100 விதம் காண்டேன். நான் லேஸில் வந்து வீடியோ காண்டு சொல்லலை. எனக்கா தைச்ச சட்டையை வந்து காட்டுவேன், ரெண்டு வந்து போட்டும் காட்டுவேன். ஆனால் முதலே வந்து நான் தங்காண்ட கேட்டுக்கு முன்னால் லேடிஸுன பைக்கெல்லாம் மோடரில் நிற்க சொல்கிறா. அப்போ எனக்கு அனு வந்து சொல்லியிருக்கிறா என்னன்னு சொன்னால் பழகியது கொஞ்சம் காலம். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து ஒன்று சொல்லி கொண்டு போயக்கா ஆள் வந்து டக்குனை பிடிச்சிடுவான். கற்பூரா புத்தி என்று பக்கண்டு பற்றிக்கணும். என்ன நானும் மண்டைக்கு அப்படித்தான் ஒரு சில என்னுடைய கவனம் கொடுத்துட்டு சொல்லியிருக்கேன். நான் ஒன்று சொல்ல வர நான் நினைச்சது அடுத்தது என்ன சொல்லணும் மண்டைக்கு நான் சொல்லிட்டேன். அப்போ அது வந்து எனக்கு பிடிச்சிருக்குது. அப்போ அநேகமாக நான் சொன்னபடியே என்னுடைய சட்டையெல்லாம் இருக்குமென்னு நினைக்கிறேன். என்ன அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் இப்போ எனக்கு தச்ச சட்டையோட துணியாக கொடுத்துட்டேன். எனக்கு வந்து சில துணி நான் 2 துணி கொண்டாங்க. அதில் ஒரு துணியை பார்த்து இதில் எல்லாம் சட்டை தச்சு போடலாமோ என்ற மாதிரி தான் ஒரு கன்ஃபியூஸில் வந்து கொடுத்துறான். ஆனால் என் கைப்பக்குவத்தில் நான் இப்படி அமைச்சிருக்கான்னு எனக்காக கொடுத்த துணியில தாங்க எனக்கு வச்சுக்க சட்டையை ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டு காட்டிட்டு மீதியான சம்பவத்தை தொடருவோம். என்ன ஓகே. அப்போ வீட்லேயும் வந்து அங்கே பாருங்க. அதாவது வந்து இதில் இருக்கிற பூரா இந்த பேக்கில் இருக்கிறதெல்லாம் கஸ்டமர்ட ஆர்டர்ஸ் தந்ததான அதெல்லாம் சட்டை தச்சு ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நாங்கள் வந்து எதையுமே வீடியோ கவரில் பொய்யா சொல்ல என்ன சொல்கிறோமோ அத்தனை சாட்சிகளுடன் எங்களுக்கு சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட்டை பார்த்தாலும் தங்களோட தையத்தையும் அதே மாதிரி வந்து இதில் இருக்கிற பேக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா ஆர்டர்ஸ் வந்து பாருங்க. கரண்ட் மிஷின் கரண்ட் மிஷினில் வந்து அவங்க வந்து மெயினாக சமையல் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தச்சு கொண்டு இருப்பா. உண்மைக்குமே அதை நீங்களும் வந்து ஃபாரின் ஆர்டர்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்கலாம். அது வந்து உங்களோட ஃபோன் நம்பர் போட்டுருக்குங்களா? இந்த ஃபோன் நம்பர் என்ன போடையில அப்போ நீங்கள் இப்படியே போடுவோம் சொல்லுங்க. தையலைன்னு சொல்லிட்டு தையலையும் வந்து அறிமுகப்படுத்தியாச்சு. நீங்கள் ஃபோன் நம்பர் போட்டால் தான் என்ன சில பேர் வந்து இப்போ 10-20 பிளவுஸ் எல்லாம் வந்து கொடுக்குற ஆக்களுக்கு
என்னன்னு சொன்னா அப்ப பெரிய கடையை கொண்டு திருப்பி விட்டுருவாங்க. அப்ப அப்படியா இருக்காங்க, இதுக்கே இப்படி ஒரு இளமர காய ஒரு ஆள் இருக்குதே என்றது தெரியாது. தெரியப்படுத்திக்கிட்டா அவங்களும் வந்து தைப்பாங்க. சரி நான் நிறைய கைக்கல ஃபஸ்ட்டு சட்டியப்பேன். இங்கே பாருங்க, இந்த துணியை தான் நானே பார்த்து கன்ஃபியூஸ் ஆயினது. இதே கொடுப்பேன் எனக்கு தான் பெட்ஷீட் துணி மாதிரி இருக்குது. ஆனால் நான் வேற ஒரு சட்டைன்னு டிசைன் வேறு சொல்லிட்டு போயிருந்தேன் எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாத்துக்குமே நான் சொல்லி அடுத்த வார்த்தை சொல்லுவேன் தங்காம வந்து சப்போர்ட்டாக சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நாங்கள் பார்ப்போம் ஒரு இது வந்து ஒரு மாடல் சிலீன் கவர். ஓகே பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்களோ. ஸோ பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு டச் ஆகிட்டு சட்டை. ஏன் தெரியுமா, நான் சொன்ன அமைப்பின்படியே எல்லாம் இருக்குது. அது வந்து ஃபஸ்ட்டு கை எனக்கு பார்க்கவே பிடிச்சிருக்கு. நீ போட்டு பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி வெட்டுகள் எல்லாம் அப்படி இருக்கு. ஸோ இந்த சட்டை எனக்கு துணி கொடுத்ததுக்கும் இப்போ சட்டையாக பார்க்கறதுக்கும் சூப்பராக இருக்குது. மனசில் உள்ளதன்படியே தச்சிருக்கிறா. சரியோ, இதுக்கு வந்து 100 மார்க்ஸா. ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மகளோட சிடிஎன் மோனாக்கு மேலே தந்தவன். அப்போ அதுலேயும் வந்து நான் உருப்படியாக வந்து செஞ்சுட்டேன். இதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு வசந்தை கொடுத்து ஒரு ஃப்ராக் தச்சேனான்னு சொன்னேன். ஒரு மிஸ்ஸி தான். அப்போ அதனால வந்து இதில் வந்து இந்த மாதிரி ஸ்கர்ட். ஓகே பாப்போம், இது வந்து ஒரு லாங் டைட் ஸ்கர்ட்லாம் சொல்லுவோம். என்ன வந்து இதுக்கு வந்து ஒரு சைட்டாக விட்டு ஆனால் அதாங்க வந்து என்ன ஒரு ஆலோசனை கேட்டீங்க. இது வந்து கொஞ்சம் டிஷர்ட் துணி மாதிரி இருக்குது. நான் ஒரு பாவாடை தான் நான் அளவு கொடுத்தது. அப்போ அதிலும் விட வந்து கொஞ்சம் முடுக்கட்டோன்னு சொல்லி கேட்டிருந்தா குட் ஐடியா. எனக்கு வந்து தொட்டு பார்க்கறது ஆக டைட்டான பெருசா இருக்கு. பார்த்தீங்களா ஐடியாக்குல என்ன சூப்பர். அப்போ உங்கள்ட்ட எல்லாம் வந்தால் மறுபடியும் அந்த திருத்த வேலையாண்டு வர தேவையில்லை. ஏன்னா நீங்கள் அந்த சொல்லி இதுன்றீங்க. அப்போ இது வந்து நான் லாங் டைட் ஸ்கர்ட்டாக கொடுத்தேன் சைட் விட்டு இதுவும் பக்காவாக இருக்குது. சரி, ஓகே. இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளவுஸாக வந்து ஒரு ஒயிட் ப்ளவுஸ் தைக்க சொல்லியிருந்தேன். ஸோ பாருங்க, என்னடா சாரி ப்ளவுஸ் மேலே இருக்கலாம் நீங்கள் பார்த்தா நினைக்கலாம். அது என்னுடைய விருப்பமாக வந்து நீட்டு ஸ்கர்ட் என்ன எப்படிங்க நாங்கள் வச்சு காட்டுவேன். நான் போட்டு காட்டுவேன், உங்களுக்கு யோசிக்காதீங்கோ. அப்போ பாருங்க, இது வந்து நீட்டு ஸ்கர்ட்னாடி நான் வந்து ஷோல்டா ப்ளவுஸை போடுவோம்னு இப்படி தைச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்களா, நான் சொன்ன அமைப்பின்படியும் உண்மையாக என்னோட ட்ரெஸ் எல்லாமே இருக்குது. இப்போ போட்டு பார்த்துட்டு பாக்கி மீதியான சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுப்போம். சரியா, அளவுகளை இருக்குன்னு சொல்லிட்டு நான் உண்மைக்குமே பார்த்தோன்னு முடிச்சு. மற்றது வந்து ஒரு ப்ளவுஸ் தாங்க. ஆனால் அது வந்து கொஞ்சம் ஓல்டேஷன் வேலையாண்டு தச்சாக்கா எல்லாம் தச்சு வச்சுருக்கா. பார்த்தீங்களா சூப்பராக. அப்போ எங்களை வந்து வெயிட் பண்ணாமல் வச்சுருக்கா. இதுதான் ஒரு நல்ல ஒரு தையல்காரருக்குரிய ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் இதுதான். சரிதானே, போங்க போயிட்டு வாங்கணும் அந்த விடாமல் அந்த எல்லாமே தச்சிருக்கிறீங்க. நல்ல மாதிரி. அப்போ நான் போட்டு பார்ப்போமே நான் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே பார்த்தீங்களா, சூப்பரான கவுன். எனக்கு உண்மைக்கு நல்லா பிடிச்சி கொண்டது. அதுக்காக சொன்னீங்க பாருங்க, வடிவாக கையெல்லாம் ஃபஸ்ட்டு சட்டைக்கு அதாவது வந்து நல்ல ஒரு அழகான அமைப்பை கொடுக்கறது வந்து கை. அதுங்க நான் சொன்ன மாதிரியே நல்ல சிலிமையாக இருக்கும். உண்மைக்குமே நல்ல ஒரு மாடல் கவுன். என்ன இந்த துணியிலையும் இப்படி ஒரு சட்டை தச்சிருக்கேன்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு முக்கியமான கைவண்ணம் இன்னைக்குமே சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, இப்போ நான் ஃபுல்லாக போட்டு நடந்து காட்டுட்டேன். அப்படி வேறுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, பார்த்தீங்களா எப்படி சூப்பராக இருக்குன்னு சொல்லி. நான் சொன்ன மாதிரியே இந்த வெட்டெல்லாம் நல்லா இருக்குதா. பார்த்தீங்களா, அப்படி வெட்டு அப்புறம் இந்த கை எல்லாமே அப்படியே நல்ல உடம்புக்குன்னே அமைஞ்ச மாதிரி நல்ல ஒரு ஸ்லீம் கவுன் தான் மேக்குமே. பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா. 100 போட்டாச்சு இருக்கு மார்க்ஸ். அந்த எனக்கு வடிவே என்ன வரையில சட்டை போட்டோன்னு உண்மையாக அந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரியே நான் வடிவா மாதிரியே இருக்கு. உண்மையாக வடிவாங்க பார்த்தீங்களா. அப்போ உண்மைக்குமே இப்படியே வந்து நான் என்னோட ஹீல்ஸ் கிளம்பி இருக்குது போட்டுட்டு இப்படியே காட்டணும்னு சொன்னேன். இன்னும் நல்லா இருக்குது. ஆனால் இது வந்து ஃபங்க்ஷனுக்கு போடலாம் தானே, நார்மலான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடலாம். கிராண்டான இல்லாட்டாலும் என்ன சொன்னால் முடல் தானே நல்ல. அப்போ நல்லா இருக்குன்னு சொல்றீங்க எனக்கு. நீங்கள் சூப்பரா. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் நினைச்சு கொண்டு கொடுத்த மாதிரியே சட்டை அந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் எனக்கு இதில் பிடிச்சது சொன்னால் இந்த வெட்டு நிறைய வெட்டு அது விட கை நல்லா இருக்கு. ஓகே பார்த்தீங்களா. ஓகே ஸ்டெப்பா பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. ஓகே அப்போ இந்த சட்டைக்கு 100 மேக்ஸ் கொடுத்தாச்சு. சரியோ போட்டு நானே சொல்லிட்டேன் எனக்கு பிடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அடுத்த ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸை பார்ப்போம். ஓகே பார்த்தீங்களா, அடுத்ததாக வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டினேன் ப்ளவுஸ் அண்ட் ஸ்கர்ட்டு. ஸ்கர்ட்டையும் காட்ட போகிறோம். அதுக்கு மாதிரி ப்ளவுஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு
எப்படி இருக்கா நீ வந்து நீ சூப்பர்னு சொன்னா எனக்கு நல்லா இருக்கும் உண்மையா நல்லா இருக்கு அந்த பொடி வந்து சிலிமான பொடி அப்படியா அவங்களுக்கு ஆசை எப்படி போகணும் வந்து ஆனா பரவாயில்ல நீங்க அவரோட என்ன அவரோட ஆசைப்படுவோம் சரி பரவாயில்ல இப்ப நம்மளுக்கு சின்ன வயசு அதனால நல்லா மெலிவீங்க சரிதான் சரி இப்ப வந்து இந்த அப்படியே பாப்புக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கை நல்லா பிடிச்சிருக்கு கை மெது வந்து நான் ஷோல்டா தான் பிளவுஸ் கேட்டேன் நான் என்ன சொன்னா இது வந்து லாங் டைட் ஸ்கர்ட் நாங்க மேல ஆகுங்க பாருங்க இப்ப வந்து ஸ்கர்ட்டே பார்க்க போறோம் அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க பாத்தீங்களா பாத்தீங்களா எப்படி இருக்கு நான் சொன்னதான இந்த ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸ் எல்லாம் நல்லா இருக்குதா பாத்தீங்களா ஓகே இப்போ இப்படி வந்து நல்ல லாங் அது வந்து ஸ்லிம் டைட் ஸ்கர்ட் தான் நான் ஷோல்டா வந்து பிளவுஸ் ஸ்கர்ட் இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இன்னைக்குமே வெட்டு ஓகே பார்த்தீங்களா இதுக்கு வந்து இப்படி சைட் வெட்டு தான் நான் சொல்லி சொன்னேன் நான் சைட் ஓப்பன் இன்னைக்குமே நல்லா இருக்கேன் இது வந்து இன்னும் நல்ல ஒல்லியாக அப்படியே பொம்மை குட்டிக்கு போட்ட மாதிரி இருக்கும் எனக்கு இது எப்படியும் நான் சொன்னதுக்காமே உண்மையா இந்த ட்ரெஸ் வந்து 2 ட்ரெஸ்ஸுமே நல்லா தச்சிருக்காங்க பாருங்க நான் உண்மையாக தங்கச்சி என்ன சொல்கிறேன் உங்களை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குங்க ட்ரெஸ்ஸு பார்த்தீங்களா நான் வந்து லாங் டைட் ஸ்கர்ட்னு சொல்லி சொன்னேன் நான் ப்ளவுஸும் வந்து ஷோல்டாக இருக்கணும் ஏன்னு சொன்னால் இங்கே ஸ்கர்ட் வந்து இங்கே காண நிற்கிது அப்போ அதுக்கு தான் இப்படி போடுவோம்னு சொல்லிட்டு தூர பார்க்குற ஆக்களுக்கு வந்து இதை பார்த்தா அப்படியே ஒரு ஃபுல் சட்டை மாதிரியே இருக்குமே நம்ம வந்து ஒரு கவுன் மாதிரியே இருக்கும் அப்போ அப்படி ஒரு முழலா மாதிரி இது அது எனக்கு வந்து இப்படி பார்த்தீங்களா இன்னைக்குமே சூப்பராக இருக்கும் மற்றது வந்து நான் ரெட்டுக்கு வந்து ஒயிட் கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் எடுப்பாக அடுத்தேன் சூப்பராக இருக்குது அப்போ பார்த்தீங்களா எல்லாமே தங்கச்சி ஹை பண்ணுறேன் நான் துணியெல்லாம் கொஞ்சம் குழப்பத்தோட கொடுத்துருந்தாலும் ஆனால் சட்டையெல்லாம் அந்த மாதிரி தச்சிருக்கிறேன் பார்த்தீங்களா டைட் ஸ்கர்ட் எல்லாம் அப்படி நல்லா இருக்கு அப்படியே நடந்து பார்ப்போம் அப்படியே அழகக்கூடிய மாதிரி பார்த்தீங்களா அப்படியே இந்த பெட்டுக்கு இப்படிலாம் நிற்குவோம் நான் எப்படி இருக்கு சூப்பரா பார்த்தீங்களா அப்போ நான் கொண்டு வந்து தரலாமா எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் போட்டு காட்டினேன் அந்த மாடல் ஸ்லிங்கம் அதில் வந்து நல்ல இன்னும் நல்ல துணியில் வந்து அதையும் மெத்தைக்க போகும் ஏன்னு சொன்னால் அவ்வளோ நீட்டாக தச்சிருக்குங்க என்னுடைய பொடிக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது அப்போ நான் என்ன பண்ணி ஃபுல்லாக காட்டலாம் சரி அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் நல்ல துணியில் கொண்டு வந்து மறுபடியும் அவங்களோட சட்டை தைக்க தர போவேன் சரிதானே இன்னைக்குமே மெனதார அதாவது வந்து சந்தோஷப்பட்டு வந்து மிது சட்டையும் கொடுத்ததுக்காமே வந்து 2 சட்டையுமே பக்காவா நான் நினைச்சதுக்கு அதே நான் குழப்பத்தோட கொடுத்தேன் நான் உண்மையாக சொல்வேன் ஆனால் வந்து நல்ல சந்தோஷத்தோட தான் இந்த 2 சட்டைகளையுமே நான் பெற்றுக்கொள்வேன் இதில் எந்த இவங்க தையல் திறமையை பார்க்கலாம் நாங்கள் மறுபடியும் நாங்கள் கூப்பிட்டு காணொலியை முடிக்கிறதுக்கு முன்னாடி வாழ்த்துக்கள் சொல்லுவோம் ஆங்கோ இது சாக்கு வந்து என்னுடைய மனதார வாழ்த்துக்கள் இருக்கு தெரியுமா மென்மேலும் உங்களோட தையல் தொழில் வந்து நல்லா வளரணும் நிறைய பெண்கள் எல்லாம் வந்து நிறைய முன்னுக்காலிங்க கடை போடணும் அவ்வளோ க்ரௌடாக இருக்க போது சரிதான் ஏன்னா பெண்களுக்கு வந்து தையல் வந்து முக்கியமானது அப்போ அதுங்கள்ட்ட தான் ஒரு சிறப்பு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட எஸ்எஸ்எம் யூடியூப் சேனல் அது வந்து நல்லா வளரணும் அது இப்படி ஒரு திறமையான அதாவது தையல் தொழிலையும் அப்புறம் வந்து எல்லாத்தையும் நல்ல ஒரு திறமையான ஒரு ஆளாக இருந்து இப்படி ஒரு இளமர காயாக இருக்கக்கூடாது உங்களுக்கு வந்து நான் அறிமுகப்படுத்திருக்கேன் தம்பியோட சேர்ந்து அதாவது ஹஸ்பண்டோட சேர்ந்தும் காணொலி எல்லாம் போட்டுருக்குறீங்க நல்லா இட்லி கறி இறைச்சி கறியெல்லாம் வச்சுக்கோ வடிவா வாழையிலேருந்து சாப்பிட்டார் பண்ணா கதைக்கிறார் நல்லா இருக்குது ஸோ அப்போ உண்மையிலே வந்து நல்ல சுவாரஸ்யமான வீடியோக்கெல்லாம் தான் போடுறவா தொடர்ச்சியாக வந்து நீங்கள் காணொலியை பாருங்கோ வந்து காணொலிகளையும் பாருங்கோ தையல் ஆர்டர்ஸ் எல்லாம் கொண்டு வாங்கோ பொரின் ஆர்டர்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து பக்காவாக தச்சு கொடுப்பாங்கன்றதை நான் சொல்லிக்கொண்டு எனக்கும் கொண்டு கொடுத்தா சட்டையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க எப்படி அழகாக தச்சிருக்கான்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட் கூடவே சாட்சியாக சர்டிஃபிகேட்டையும் காட்டியிருக்கோம் உங்களுக்கு அதனூடாக நீங்கள் நம்பலாம் அதை சொல்லிக்கொண்டு சரிதான் முடிஞ்சால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட யூடியூப் சேனலில் உங்களோட நம்பரை போடுங்க ஏன்னா போட்டோன்னே புதுசாக தையலாம்னு சொல்கிற அளவுக்கு நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம்
உங்கள்கிட்ட வரப்போகுது சரியோ. என்னோடாகவே உண்மையாக வெளிநாட்டில் உள்ள வேலை தைக்க தர்றது சரியோ. அப்போ நான் ஃபஸ்ட்டு சில வேலை என்ன சொல்கிறேன் மாறுங்க எனக்கு கொடுக்குறேன். அப்போ கொடுத்துருக்குறேன். அப்போ இப்போ நேரடியாகவே பார்த்தேன் சொன்னால் நாங்களும் ஒரு விஷயத்தில் வந்து அனுபவப்பட்டது இல்லாமல் அதை நாங்கள் மச்சாக்களுக்கு சொல்லிடலாம் சரியோ. அப்போ இன்றைக்கு நான் வந்து எல்லாத்தையுமே நேராக கண்டு இப்போ சர்டிஃபிகேட் என்னதையுமே தாண்டி நான் துணியாக கொண்டு வந்து எனக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி சட்டை தச்சு தந்துருக்குங்க. மற்றது வந்து இங்கே நேரவாக வந்து பார்த்தோன்னே எத்தனையோ பேர் ஓடர்ஸாக நிறைய சாரி ப்ளவுஸ் தான் வச்சுருக்கிறீங்க. அப்போ இதெல்லாத்தையும் பார்த்த அடிப்படையில் தான் சொல்கிறேன். நம்பி நீங்களும் கொண்டு கொடுக்கலாம் சரிதான. சாரி ப்ளவுஸ் தைப்பா பஞ்சாபி லெஹங்கான்னு சொல்லி எக்ஸெட்ரான்னு போய்கொண்டே இருக்கும். ஸோ உண்மைக்குமே வந்து எனக்கு சந்தோஷம். அப்போ உங்களுக்கு சந்தோஷமா? மிகவும் சந்தோஷம். அப்ப இன்றைக்கு வீடியோ என்ன மாதிரி வருமானது இன்றைக்கும் வராது. அப்ப நாளையிலே தான் வரும். தொடர்ச்சியா காணொலியில போடுவோம் சரிதானே. இப்போ நீங்கள் வந்து தையல் இப்படியோட எனக்கு தெரிஞ்சு இப்போ என்னுடைய சட்டையெல்லாம் நீங்கள் தச்சு காணொலியா போட்டிருக்கலாம். தச்சு போட்டுக்கலாம். நேரம் இல்லை. நானும் வந்து கொஞ்சம் நெருக்கமான மற்ற ஓடர்ஸ் இருக்காது நெருக்கமாக தான் தந்ததுமே நான் ஒரு நாள் அரௌண்ட்மெண்ட் ஒரு நாள்லேயே எனக்கான தச்சு தந்துட்டோம் சரிதான். அப்போ நீங்கள் வந்து தைக்கிற சட்டைகளையும் நன்றி போட்டுக்கொள்ளுங்க. மறுபடியும் SSM விளாக் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் தங்க போடுறதான காணொலிகள் வேறு மற்ற வந்து அவங்களோட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தையல் சம்மந்தமாக எல்லாம் சொல்லிக்கொண்டு இதே நேரம் இந்த காணொலியை நல்ல மன நிறைவான சந்தோஷத்தோடு இந்த மாலை நேரத்தில் இந்த காணொலியை நான் முடிச்சுக்கொள்ள போகிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைகள் நான் உங்கள் ஷேரு. நான் பாய்.